ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 4 ஜென்ரல் சயின்ஸில் இருந்து இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அலகுகள் மற்றும் அளவீடு முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இயக்கங்களின் விதிகள் ஆல்ரெடி 2 வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதோட கண்டினியூஷன் தான் இப்போ கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நியூட்டனின் இயக்க விதிகள் அப்படிங்கிற டாபிக் கண்டினியூ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி உந்தம், அப்புறம் நிலைமம், இது எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு நியூட்டனின் முதல் விதி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கு கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இவ்விதி விசையினை வரையறுக்கிறது. இந்த விதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூட்டனோட முதல் விதி அப்படிங்கிறது விசையினை வரையறுக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அது மட்டுமன்றி பொருட்களின் நிலைமத்தையும் விளக்குகிறது அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிலைமம் அப்படின்னா என்ன, விசை அப்படின்னா என்ன, இயக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் நியூட்டனின் முதல் விதியில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து விசை அப்படிங்கிறத பார்க்குறோம். விசை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இழுத்தல் அல்லது தள்ளுதல் போன்ற புற செயல் வடிவத்தை தான் விசை அப்படின்னு சொல்கிறோம். விசையை கீழ்கண்டவாறு விளக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்படி இல்லைனா இயங்கு கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல் அப்படிங்கிறதையுமே குறிப்பிடுறாங்க. அடுத்து இயங்கி கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல் அப்படிங்கிறத தான் விசைன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. விசையானது எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாக கருதப்படுது. அடுத்து விசையின் வகைகள் பார்த்தோம்னா விசைகளை அவை செயல்படும் திசை சார்ந்து கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். அதாவது 2 வகையை பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒத்த இணை விசைகள், இன்னொன்று மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒத்த இணை விசைகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒத்த இணை விசைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அதே இது மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள், இது ஒரே திசையில் ஒரே பொருள் அப்படின்னு பார்த்தோம். இது எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து தொகுபயன் விசை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை அப்படிங்கிறதா இந்த தொகுப்பயன் விசையாக அழைக்கப்படுது. இதனோட மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கும் சமமாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது விசைகளின் எண் மதிப்பு மற்றும் திசை ஆகியவற்றின் கூடுதல் அப்படிங்கிறதுமே குறிப்பிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழி எனில் பொருள் சமநிலையில் உள்ளதென அறியலாம். இவ்விசைகள் சமன் செய்யப்பட்ட விசைகள் எனப்படும் சொல்லி குறிப்பிடுறாங்க. தொகுப்பயன் விசை மதிப்பு சுழி இல்லை எனில் அவை பொருட்களின் இயக்கத்திற்கு காரணமாக அமைகின்றன. இது சமன் செய்யப்படாத விசைகள் எனப்படும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சமன் செய்யப்பட்ட விசைகள், சமன் செய்யப்படாத விசைகள் அப்படின்னு சொல்லி 2 இதாக குறிப்பிடுறாங்க. இதில் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கிணற்றில் இருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகளில் செயல்படும் விசை முதலியன சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுது. அடுத்து தொகுப்பயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. இவ்விசையை எதிர் சமனி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து விசையின் சுழல் விளைவு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதாவது உங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறேன். கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்புகளில் செலுத்துவது எளிதானதாகும். அதாவது கதவை ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறதை விட அந்த விளிம்பு இருக்குல்லையே அதை பிடிச்சி தள்ளுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து கதவின் இணைப்பு அச்சிலிருந்து விளிம்பானது தொலை தூரத்தில் உள்ளது. எனவே அங்கு செயல்படும் விசை அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்துகிறது. கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு சுழல் அச்சு என அழைக்கப்படுகிறது. அடுத்து தண்டொன்றின் ஒரு முனையை தரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையில் தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செயல்படுத்தப்பட்டால் தண்டானது நிலைப்புள்ளியில் மையமாக வைத்து சுழலும். இப்புள்ளி அப்படிங்கிறத சுழற்புள்ளி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை அல்லது திருப்புத்திறன் மதிப்பின் மூலம் அளவிடலாம். ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறன் ஆனது விசையின் எண் மதிப்பு Fற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும்
அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு டிக்கும் உள்ள பெருக்கற்பலனை கொண்டு அளவிடப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு வெக்டர் அளவாக கருதப்படுகிறது. இதன் திசையானது விசை செயல்படும் அச்சின் திசை மற்றும் தொலைவின் தளத்திற்கு செங்குத்து திசையில் இருக்கும் சொல்லி குறிப்பிடுறாங்க. இதனோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து இரட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இரு வேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்று அழைக்கப்படுகிறது. இவை ஒரே நேர்கோட்டில் செயல்படாது அப்படிங்கிறதையுமே இதில் குறிப்பிடுறாங்க. அடுத்து இரட்டைகளின் தொகுப்பயன் விசையின் மதிப்பு பார்த்தோம்னா சுழியாதலால் இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது, ஆனால் சுழல் வினைவினை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுமே குறிப்பிடுறாங்க. இதை இரட்டைகளின் திருப்புத்திறன் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திரிகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி முதலியனவே கருதப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். இரட்டையின் சுழற் விளைவு அதன் திருப்புத்திறன் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது. இம்மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண் மதிப்பு மற்றும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இவைகளின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். இரட்டையின் திருப்புத்திறன் பார்த்தோம்னா ஈக்குவல் டு விசையின் எண் மதிப்பு இன்று இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு m ஈக்குவல் டு f இன்டு s அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இதனோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர். இது சிஜிஎஸ் அலகு முறையில் பார்த்தோம்னா டைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அடுத்து விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவாகும். திருப்புத்திறனின் திசை பொருளின் சுழற்சி வலச்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொள்ளப்படுகிறது. திருப்புத்திறனோட திசை பார்த்தோம்னா பொருளின் சுழற்சி வலஞ்சுழியாக இருந்துச்சுன்னா எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருந்துச்சுன்னா நேர்குறியாகவும் கொள்ளப்படுகிறது, மரபாக கருதப்படுது. அடுத்து திருப்புத்திறன்களின் தத்துவம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அல்லது சமநிலையில் உள்ளபோது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கும் சமமாகும். அடுத்து திருப்புத்திறன்களின் தத்துவப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.